ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நமக்கு ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 6 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கட்டும். அதுக்குள்ளே நாம் கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 3 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சரிசி வச்சு செஞ்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்த்தா மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் கொதிக்கிற தண்ணியை எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா பிசைய முடியும், கட்டியாகாமல். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்லேயே கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதனால் கையில் பிசைய முடியாது. இப்படி லைட்டாக பிசைஞ்சு எடுத்த உடனே மாவு கொஞ்சம் சூடு ஆறிடும். இப்போ கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் பிசைஞ்சோம்னா தான் நமக்கு அந்த பதம் தெரியும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரணத்துக்கான கடலைப்பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நமக்கு வெந்து எடுத்தாச்சு. அதையே மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரண்டியை திருப்பி விட்டு இப்படி நசுக்கி விட்டோம்னாவே அந்த ஆல்ரெடி கடலைப்பருப்பு வெந்திருக்கிறனால நல்லா நசுங்கிரும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு, கடலைப்பருப்பு மாவு. இதையே ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் வெல்லத்தை உடச்சி எடுத்துருக்கோம். இப்போ அந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக ஆக இந்த வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சிரும். கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வெல்லம் தண்ணியாட்டு இருந்தாவே போதும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அதை வடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா 1 கப் துருவின தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெள்ளை தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வெள்ளை தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கடலைப்பருப்பை மசிச்சு எடுத்து வச்சுக்கிறதையும் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ பூரணம் நமக்கு கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கு. இதை நம்ம மாவில் அப்படியே வைக்க முடியாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ அதில் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பூரணம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அதையே நம்ம அந்த மாவுக்குள்ளே வச்சு வேக வைக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ உருண்டையாக உருட்டி வச்சதை எடுத்து இந்த கொழுக்கட்டை அச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சுற்றிலி வர்ற மாதிரி அந்த பூரணத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் நல்லா உருட்டி சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கமும் அதே மாதிரியே ஒரு உருண்டை எடுத்து வச்சு இந்த அச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு விதமாக செய்யலாம். அதை அப்படியே கையில் வச்சு நசுக்கி இடையில பூரணத்தை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு அழகாக வந்துருச்சு. இதையே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.